ஜென்ரலாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கேட்டதுக்கப்புறம் ஒரு படுக்க வச்சு ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி பண்ணுவோம். அதில் ஸ்பெகுலம்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை உள்ளுக்குள்ளே போட்டு கர்ப்பப்பை வாய் எப்படி இருக்குது, அது சர்விக்ஸ், அப்புறம் கர்ப்பப்பை கீழே இருக்க வெஜைனா எப்படி இருக்குது, அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குதா, இல்லை அதில் ஏதாவது அல்சர் இருக்குதா, இல்லை அதில் ஏதாவது ஒரு வளர்ச்சி மாதிரி ஒரு க்ரோத் மாதிரி வளர்ந்துருக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கர்ப்பப்பையை உள்ள கை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கர்ப்பப்பை ரொம்ப வீக்கமாக இருக்குதா, இல்லை கர்ப்பப்பை சுருங்கி இருக்குதா. இந்த பேஷண்ட் நம்மகிட்ட வந்திருந்த பேஷண்ட் 2 வருஷமாகி பீரியட்ஸ் நின்றுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு கர்ப்பப்பை சுருங்கி இருக்கணும். ஒருவேளை கர்ப்பப்பை வீக்கமாக இருக்குதா என்னன்றதை பார்ப்போம். அடுத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டெஸ்ட் நாங்கள் பார்க்குறப்பவே கர்ப்பப்பை வாயில் நெக் ஆஃப் த வூம்ல ஒரு பாப்ஸ்மியர்ன்ற டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் ஃபியூச்சர்ல கர்ப்பப்பை வாயில கேன்சர் வருமான்றதை நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். இது கண்டிப்பா எல்லா விமனும், செக்ஷுவலி ஆக்டிவ் விமன் 50 வயசு வரைக்கும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாப்ஸ்மியர்ன்ற டெஸ்ட் 50லேருந்து 65 வயசுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றது ரொம்ப முக்கியம். இது 65 வயசுக்கு மேல தேவையில்லை. ஏன்னா இந்த கேன்சர் நெக் ஆஃப் த வூம், கேன்சர் சர்விக்ஸ் ரொம்ப செக்ஷுவலா ஆக்டிவ் விமன், ரொம்ப ஏஜ் விமனுக்கு இது வராது. ஸோ 65 இயர்ஸ் வரைக்கும் ஸ்க்ரீனிங் போதும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷனில் ஸ்கேன் நம்ம என்ன பார்ப்போம்னா ட்ரான்ஸ் வெஜினல் ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா கீழே ஒரு ப்ரோப் மாதிரி விட்டு வெஜினாக்குள்ள இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்கேன்ல கர்ப்பப்பை சுருங்கி இருக்குதா, கர்ப்பப்பை உள்ள இருக்கிற லைனிங், அது எண்டோமெட்ரியம் சொல்லுவோம், அந்த திக்னஸ் எப்படி இருக்குது. அந்த திக்னஸ் மெனோபாஸ் வந்தவங்களுக்கு 4 மில்லிமீட்டருக்கு கீழே இருக்கணும். 4 மில்லிமீட்டருக்கு மேலே இந்த திக்னஸ் இருந்தாலோ, இல்லை கர்ப்பப்பைக்குள்ள வேற ஏதாவது கட்டி இருந்தாலோ, கர்ப்பப்பை வீக்கமா இருந்தாலோ எண்டோமெட்ரியல் பயாப்சின்னு சொல்லுவோம். அதாவது எண்டோமெட்ரியல் சாம்பிளிங். இது கேட்டு பயப்பட வேணாம். இது ஒரு சின்ன ஆஃபீஸ் ப்ரொசீஜர் தான். இது ஒரு சின்னதா ஒரு பிளாஸ்டிக் டியூப் மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப மெலிசான பிளாஸ்டிக் டியூப் நம்ம கிளினிக்ல ஓபில பார்க்குறப்பவே ஒரு சின்ன பிளாஸ்டிக் டியூப் மாதிரி கர்ப்பப்பைக்குள்ள போட்டு அது ஒரு சின்ன பிட் ஆஃப் எண்டோமெட்ரியம் ஸ்க்ரேப் பண்ணிடுவோம். ஸ்க்ரேப் பண்ணி அதை லேபுக்கு அனுப்பிச்சு அந்த உள்ள இருக்கிற சதை வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்குதா, இது இப்போ நம்ம இமீடியட்டா ட்ரீட் பண்ணமா, இல்லை நார்மலான growth இருக்குதா, இல்லை அது கேன்சருக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் இருக்குதான்னு சொல்லுவோம். உள்ள இருக்கிற சத வளர்ச்சி நார்மலாக இருந்தால் அது நார்மல் எண்டோமெட்ரியம். சில பேருக்கு மெனோபாஸ் வந்தவங்களுக்கு அந்த உள்ள இருக்க எண்டோமெட்ரியம் ரொம்ப சுருங்கி போயிருக்கும், அது அட்ரோபிக்னு சொல்லுவோம். வளர்ச்சியான எண்டோமெட்ரியம் ஒரு ஹைப்பர்பிளேசியா. ஸோ இது மாதிரி நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம லாப்ரோஸ்கோபி மூலியமா கர்ப்பப்பை அகற்றதால ஃபியூச்சர் ரிஸ்க் ஆஃப் கேன்சர்லேருந்து நம்ம கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அதனால எல்லாரும் இந்த மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளீடிங், அதாவது 1 இயர் பீரியட்ஸ் வராமல் இருந்து ப்ளீடிங் வந்தா அவசியம் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பாருங்க.